கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் முடியும். சரியாமா? கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ்க்கு என்ன Okay, sir. ஃபார்முலா? சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார். இதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸோட ஃபார்முலா. அப்ப நம்ம இத வச்சுட்டு நம்ம வந்து அதிகமா நம்ம மேக்ஸிமம் மூவ் பண்ணா நம்ம ப்ராப்ளம் முடிஞ்சுது. சரிங்களா? பட் அத மட்டும் போட்டா போதுமா? Okay. நமக்கு பாத்தீங்கன்னா இது மேக்ஸிமம் என்ன ஃபார்முலா? சிவி ஃபார்முலா. சிவி ஃபார்முலான்னா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்டு 100. இதுதான் ஃபார்முலா. அப்ப சிக்மானா யாரு? Okay, sir. சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது? ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் ஓகே எக்ஸ் பார் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எக்ஸ் பாரோட வேல்யூ தெரியும். எக்ஸ் பார் ஈக்குவல் என்னது? சம்மேஷன் எக்ஸ் பை என். ஓகேவாடா கண்ணு? Okay, sir. இங்க ரெண்டு டேட்டா இருக்குது. ரெண்டு டேட்டாக்கு என்ன பண்ண போறோம்? சிக்மா ஏ என்ன? சிக்மா பி என்ன? எக்ஸ் பார் ஏ என்ன? எக்ஸ் பார் பி என்ன? சிவி ஆஃப் ஏ என்ன? சிவி ஆஃப் பி என்ன? இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியாமா? ரெண்டு டிஃபரெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு எது ஹையஸ்ட் வேல்யூவோ அது மோர் கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா? எது இதாவது மோர் எஃபிஷியன்ட். சரியாமா? கன்சிஸ்டன்ட் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் இதுதான் மீனிங். சரியா கண்ணு? Okay, sir. ஓகே. அப்ப எது ஹையஸ்ட் வேல்யூ எது லோயஸ்ட் Okay, வேல்யூ பாப்பீங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி மூவ் பண்ணணும். சரியாமா? Okay, sir. சரி. இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? Okay, sir. டேபிள் என்னென்ன வேணும்? அப்ப இத பாத்தீங்கன்னா இந்த வேரியபிள் வந்து ஏங்கிற வேரியபிள் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இத வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சரியாமா? Okay, sir. அப்ப எக்ஸ் ஒய். அதுக்கப்புறம் என்ன வேணும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இவ்வளவுதானே வேணும். அதுக்கப்புறம் தேவையில்லை. இது இவ்வளவு இருந்தா போதும் ஓட்டிடலாம் ப்ராப்ளத்தை. சரியாமா? எக்ஸோட வேல்யூ என்ன? அப்படியே Okay, sir. போட்டுக்கலாம். Okay, sir. எக்ஸோட வேல்யூ என்னடா வருது? 37. 37, sir. 37, 43, 28, 62, 59, 20, 83, 48, 52, 47. ஓகே சூப்பர். 52 கடைசியா 47. அடுத்து y வேல்யூ டா. y வேல்யூ 35 corresponding 52, 77, 38, 30, 26, 58, 30, 63, 31, 52, 40, 77, 46. 38, 27, 26, 6, 15, 8, 63, 31, 40, 46. Okay, sir. சோ ஓகே கண்ணு. அப்ப வேல்யூ தெரியுமா? கடைசி நீங்க என்ட்ரி பண்ணி கடைசி ரிசல்ட்டே சொல்றீங்களா இல்ல ஒவ்வொண்ணா போட்டுடலாமா? கடைசி ரிசல்ட் சொல்றேன். சொல்றேன். கடைசி ரிசல்ட்டே சொல்றேன். 25833, சார். இங்க ஸ்கொயர் 23988, சார். அதே மாதிரி சம்மேஷன் எக்ஸ் வேணும். எக்ஸ் பார்க்க சம்மேஷன் ஒய் வேணும். சம்மேஷன் எக்ஸ் எவ்வளவு? சம்மேஷன் ஒய் எவ்வளவு? 479, சார். சம்மேஷன் ஒய்மா? 466, சார். ஓகே. அப்ப எக்ஸ் பார் என்ன ஒய் பார் என்ன? மொத்தம் எத்தனை டேட்டா கொடுத்துக்கிறாங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 479 by 10 that is equal to 47.9. That is equal to 466 divided by 10 that is equal to 46.6. Correct? கரெக்ட், சார். அப்ப சிக்மா ஈக்குவல் டு என்ன? சிக்மா ஏ என்ன? சிக்மா பி என்ன பார்த்தலாமா? சிக்மா என்ன? ஓகே, சார். டிவியேஷன் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ்ல ரூட் வரும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்ல. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் கண்டுபிடிச்சு போடணும். சரியாமா?
ஓகே சார். ரூட்டுக்குள்ளார வேல்யூ சொல்லுங்க என்ன வருதுன்னு. சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் அது எவ்வளோ சொன்னீங்க 2.833 மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் அப்போ 47.9 ஹோல் ஸ்கொயர். என்னோட ரிசல்ட் என்ன சொல்றாங்க சிக்மா ஏவோட வேல்யூ சார் இங்க போட்டுக்கிறேன். இதனோட வேல்யூ போட தெரியுமா உங்க கால்குலேட்டர்ல இல்ல போட முடியாதா? ஒரு நிமிஷம் போடுறேன். சிக்மா எக்ஸ் வேல்யூவா சார்? சிக்மா ஏ. ஆமா எக்ஸ் சிக்மா ஏ ஆர் சிக்மா எக்ஸ். ஏன்னா ஏன்னு கொடுத்தனால ஏன்னு போட்டுக்கிறேன் இல்லைன்னா எக்ஸ் கூட போட்டுக்கோ. ஏ பிக்கு 16.99 சார். 16.98 ஆமா சார். ரூட்டு போட்டிடலாமா? ரூட் போட்டிடல. போட்டேன் சார். அதே மாதிரி சிக்மா பி. சிக்மா பி என்னது ரூட் ஆஃப் 23988 மைனஸ் 46.6 ஹோல் ஸ்கொயர். 15.07 சார். சூப்பர். 07 அம்மா 07 அம்மா சார் 07 கேட்டேன். 07 16.98 சார். இது 16.98 செகண்டுக்கு இந்த ஸ்டேமுக்கு சிக்மா பி இதுக்கு 15.89 15.07 15.07 15 சார். ஓகே ஓகே ஆமா சார். ஓகே. இப்போ என்ன வேணும்? சிபி வேணும். ஏன்னா மோர் கன்சிஸ்டன்ட் மோர் எஃபிஷியன்ட்னா நம்ம சிபி கண்டுபிடிக்கணும். அப்போ சிபி ஆஃப் ஏ என்ன கிடைக்கும்? சிக்மா பை எக்ஸ் பார், அதாவது சிக்மா ஏ பை எக்ஸ் பார். அப்போ 16.98 டிவைடட் பை 47.9 இன்ட்டு 100 எவ்வளோ வருது நான் சொல்கிறேன். 16.98 divided by 36. 35 sir. 35%. அடுத்து இதுக்கு சொல்கிறேன். இது 15.07 டிவைடட் பை 46.6 இன்ட்டு 100 இதனோட ரிசல்ட் எவ்வளோ வரும்? 32 sir. 32%. ஓகேங்களா? அப்ப இது எது ஹையஸ்ட் எது வந்து லோயஸ்ட்? இது வந்து ஹையஸ்ட் கரெக்ட்டா? A highest sir. B வந்து லோயஸ்ட். சரி அப்ப அவன் क्वेश्चन என்ன கேக்குறானோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்ன சொல்லிக்கிறேன்? லோயஸ்ட் வேல்யூ வந்து கன்சிஸ்டன்டாவும் எஃபிஷியன்சி வேல்யூ வந்து ஹையஸ்ட் வேல்யூ. அப்ப இதனோட வேல்யூ என்ன? இதனோட வேல்யூ A. இதனோட வேல்யூ என்ன? B. ஓகேங்களா? இதுதான் இதனோட ஆன்சர். இதுல என்ன டவுட் இருக்குமா? இல்ல சார். எது டவுட் இல்ல. அப்ப இந்த டெஸ்ட் என்ன பாத்துக்கிறோம்? இல்ல சார். டீவியேஷன் கூட பார்க்கல. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மட்டும் தான் இதுல பாத்துக்கிறோம். கரெக்ட்டா என்ன? ஆமா சார். இப்போ நாம இன்னும் என்ன பார்க்க வேண்டியது? மீன் டீவியேஷன், குவாட்ரண்ட் டீவியேஷன் இதெல்லாம் பார்க்க வேண்டியது. மீன் டீவியேஷன் குவார்டைல் குவாட்ரண்ட் டீவியேஷன் இருக்கு. கரெக்ட்டாமா? ஆமா சார். இந்த क्वेश्चन இது எப்படி பாப்பீங்க? இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டுக்கறா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் விட்டுருங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போற நம்ம என்ன பார்க்கறோம்? மீன் டீவியேஷன் பார்க்கறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் क्वेश्चनே போட்டோம். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணுவோம்? மீன் டீவியேஷன் அபௌட் மீன்னா என்ன? அபௌட் மீன் என்ன? எல்லாமே ஒரே क्वेश्चनல போடலாமா? ஓகே சார். குவாட்ரண்ட் டீவியேஷன் ஃபார்முலா என்ன தெரியுமா எனக்கு? குவாட்ரண்ட் டீவியேஷன் ஃபார்முலா என்ன? எழுதிக்கிறீங்களா இல்ல நான் சொல்லட்டுங்களா? எழுதி இருக்கேன் சார். Q3 minus Q1 divided by 2 இது குவாட்ரண்ட் டீவியேஷனோட ஃபார்முலா. ஓகே சார். அதே மீன் டீவியேஷனோட ஃபார்முலா என்னன்னா அபௌட் மீன். அபௌட் மீன்னா summation f modulus of x minus x bar divided by summation f.
சரிங்களா? அதே Okay, sir. மீடியன்னா சேம் ஐடியா summation f divided by x minus மீடியன் மீடியன் இது வந்து மீடியன் x divided by மீடியன் divided by summation f. சரியாமா? Sir, இது decile deviation, sir. டிசைன் டிவியேஷன் பார்த்தலாம். நான் Q3 Q1க்கு நம்ம சொல்ல இல்ல. டிசைன் டிவியேஷன் ஃபார்முலா கிடையாது. டிசைனுக்கு வேணா இருக்குது. பர்சன்டேஜ்க்கு ஃபார்முலா இருக்குது தவிர அது டிசைன் டிவியேஷன் அண்ட் பர்சன்டேஜ் டிவியேஷன்ங்கறது ஃபார்முலா கொடுத்துக்கறாங்களா என்ன? உங்களுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இருக்குதா? அது செக் பண்ணிக்க இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டாங்கன்னு. கோட்டன் டிவியேஷன் நமக்கு இருக்குது மெயினா பாத்தீங்கன்னா மீன் டிவியேஷன், கோட்டன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் coefficient of variation and coefficient of quotients and coefficient of mean deviation. சரிங்களா? இதுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. Okay. coefficient of Okay. quotient deviation என்ன ஃபார்முலானா Q3 plus Q1 divided by Q3 minus Q1. mean deviation ஃபார்முலானா Okay. mean deviation for x bar divided by x bar into 100. அதே இது ஒரு ஃபார்முலா. இந்த another ஃபார்முலா mean deviation median divided by median into 100. இந்த mean deviation ஓட ஃபார்முலா. சரிங்களா? இது என்னது? coefficient of mean deviation. coefficient of mean ஓடது இது coefficient of mean deviation ஓடது. சரிங்களா? Okay, sir. இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா. சரி இப்போ Q3 எப்படி கண்டுபிடிக்கிறது? எனி ஐடியா? ஆக்சுவலா QI equal to classes எப்படி அனுப்பினா n into I divided by 4. இதுதான் ஃபார்முலா. சரியாமா? QI. Okay, I sir. வேணுது I வேல்யூ 1, 2, 3. இதுதான் ஃபார்முலா. சரியாமா? இது எதுக்கு? கிளாसेस கண்டுபிடிக்கிறது. எது? கோட்டன் டிவியேஷனோட கிளாसेस கண்டுபிடிக்கிறது. எப்படி மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கலாம் அது மாதிரி கோட்டன் கிளாஸ் கண்டுபிடிக்கிறது. சரியாமா? இப்போ I Okay, sir. 1 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? Q1. Q1 என்னது? கேபிட்டல் N by 4. சரிங்களா? I equal to 2 போட்டா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மீடியனோட கான்செப்ட். மீடியன் equal to Q2 ஓட கான்செப்ட் Q2 N by 2 னு வரும். சரியாமா? இது I equal to 3 Okay, sir. போட்டீங்கன்னா Q3 ஓட வேல்யூ Q3 equal to என்னது? 3N by 4 கிளாஸ். இது எல்லாமே என்னது? கிளாसेस not for Q1 ஓட வேல்யூ. இது வந்து கிளாसेस. நம்ம கிளாஸ் மார்க் எப்படி போல அந்த கிளாஸ் மார்க் போடுது. சரியாமா? Okay, sir. இதுதான் Sir, ஃபார்முலா. நம்ம என்னென்ன கிளாஸ் கண்டுபிடிக்கணும் சார்? என்னமா? இதுல எல்லா கிளாஸுமே கண்டுபிடிக்கணுமா சார்? Q1, Q2, Q3. Q2 தேவையில்லை. ஏன்னா இங்க வந்து என்ன கேக்குறோம்? கோட்டன் டிவியேஷன் Q3 and Q1 கண்டுபிடிச்சா போதும். சரிங்களாமா? Okay, sir. இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையில்லை. இந்த ப்ராப்ளத்துக்கு அப் டு 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பட் ஜெனரல் ஃபார்முலா நான் கொடுத்துறேன். நீ கேட்டீங்க டிசைன் என்ன சார் அப்புறம் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டீல. ஜெனரல் ஃபார்முலா கிளாஸ் இதுதான் ஃபார்முலா கோட்டன்ஸ்க்கு. இதே வந்து டிசைனுக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? Okay, sir. என்ன ஃபார்முலானா 10 கேபிட்டல் N by 10. இதான் வந்து நம்மளுடைய டிசைன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அடுத்து இன்னொன்னு யாரு? பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியுமா? கேபிட்டல் N I divided by 100. இதுதான் நம்ம கிளாसेस கண்டுபிடிக்க ஃபார்முலா. இதனோட வேல்யூ கிடையாது. Okay. இதுதான் கிளாसेस கண்டுபிடிக்க ஃபார்முலா. சரியாமா? அப்ப இத மூடி நோட் Okay, sir. சரிங்களா? இங்க வந்து I வேரிஸ் ஃப்ரம் எவ்வளவு தூரம் இருக்கும்? D வந்து 1 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். இதே P ல வரும்போது என்ன ஆகும்? I வேரிஸ் ஃப்ரம் 1 ல இருந்து Okay, sir. 100 வரைக்கும் இருக்கும். 1 ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும். சரியாமா? Okay, sir. டவுட் இருந்தா கேட்டுக்கிடுங்க இது வரைக்கும். So, ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் தெரியல சார். என்னமா? ஸ்கிரீன் தெரியல சார். நான் நெட்வொர்க் செக் பண்றா? கொஞ்சம் நெட்வொர்க் ஃபுல்லா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வாடா கண்ணு. கொஞ்சம் நெட்வொர்க் மட்டும் பார்த்துட்டு வாடா கண்ணு. ஓகேங்களா? நெட்வொர்க் செக் பண்ணிக்கிட்டா கண்ணா அப்பப்ப. ஸ்கிரீன் தெரியுதா இப்ப? ஓகே சார். இப்போ எனக்கு ஓகே சார். தெரியுது சார். நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. எங்க எது வரைக்கும் பார்த்து எது வரைக்கும் பார்க்கல? இதெல்லாம் பார்த்துட்டே நான் பார்க்கலையா?
சார் இதெல்லாம் பார்த்துட்டோம் சார். இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருச்சு கரெக்ட்டுங்களா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஐடியா ஓகே. இந்த ஃபார்முலாவுக்கு ஐடியா ஓகே. கரெக்ட்டாம்மா? ஓகே சார். அது இது I varies from என்ன சொன்னேன்? 1 ல இருந்து 10 வரைக்கும் சொன்னேன். இது I varies from 1 to 1 100 to வரைக்கும். 4. 100 வரைக்கும் வரும். இது வந்து இது 1 to ஓகே 100 சார். வரைக்கும் வரும். ஓகே சார். அது QI க்கு எது வரைக்கும் வரும்? NI divided by 4. O. I varies from 1 to 3 வரைக்கும் வரும் கண்ணு. 1, 2, 3. 4னா full range வந்துரும். ஓகே. சரிங்களா? 4னா full range வந்துரும். அப்ப நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எழுதினா கூட ஓகே. சரியா? ஓகே சார். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல சார். அப்ப இந்த ப்ராப்ளம் போட முடியுமா? போட்டுறேங்க சார். நீங்க போடுறீங்களா? நான் போட்டுட்டா? 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிடலாமா? நானே போடுறேன் சார். சரி போட்டு அனுப்புறேன் கண்ணு. நான் எப்படி போடுறேன்னு பார்க்குறேன். எல்லா ஐடியாவும் கொடுத்துட்டேன். இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். இது பாருங்க டிஸ்கண்டினியூட்டா கண்டினியூஸா செக் பண்ணிக்கணும். அது நம்ம சொல்லல இல்ல. அப்ப கண்டினியூஸா டிஸ்கண்டினியூஸா இங்க 44 கண்டினியூஸா டிஸ்கண்டினியூ என்ன மீனிங்? டிஸ்கண்டினியூஸ். 44லயே ஸ்டார்ட் ஆகணும். அப்ப இங்க 44 முடிஞ்சு 45ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்? LL 0.5 L UU 0.5 ஆட். சரிங்களா? மறந்துடக்கூடாது. சரியாம்மா? என்ன பண்ணணும்? ஓகே சார். லோயர் லிமிட்ல 0.5 லெஸ் பண்ணணும். அப்பர் லிமிட்ல 0.5 ஆட் பண்ணணும். ஓகே ஓகேங்களா? சார். அப்ப இந்த டேபிள் என்ன பண்ணணும்? ரீஅரேஞ்ச் பண்ணி போடணும். ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 39.5 44.5. இதுக்கு என்ன கிடைக்கும்? 44.5 49.5 49.5 54.5 அது மாதிரி 5 5 ஆட் அண்ட் செப்பரேட் ஆகும். கரெக்டாமா? என்ன டேபிள் வரும்? 39.5 to 44.5. அடுத்தது 44.5 to 49.5. அடுத்தது 49.5 to 50.5. இதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணி போட்டுறாங்க. சரியாம்மா? ஓகே சார். போட முடியல? கிளாஸ் லென்த் என்ன ஆகும்? 5 ஆயிருமா? அப்படின்னா பார்த்து செக் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க.